மக்களின் அடிப்படை தேவைகளில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது போக்குவரத்து கட்டமைப்பு. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள பாதைகள் செப்பனிடப்பட்டு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் பின்தங்கிய நிலையில் சில பாதைகள் காணப்படுகின்றமை கவலைக்குரிய விடயம். தென்மாகாணத்தின் தெனியாய நகரிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோட்ட பகுதியை செல்வக்கந்தை பிரதேசத்திலிருந்து விகாரஹேன பகுதிக்கு செல்ல சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டியுள்ளது. இந்த 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாதை நீண்ட காலமாக கவனிப்பாரற்று காணப்படுகின்றது. மழை காலங்களில் இந்த வீதியூடாக தாம் பயணிக்கும் போது பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக மாணவர்கள் குறிப்பிடுகின்றனர். நோயாளி கூட்டு போக கூட ஆஸ்பத்திரிக்கு வசதி இன்னைக்கு இல்லை. டிவியில் கூட இன்னைக்கு போகிறதுக்கு மிச்சம் கஷ்டத்தை தான் போகுது. பெரிய வாகனம் வாரத்துக்கு இங்கே ரோட்டு ஒன்றுமே எல்லாம் பழுதாக கிடக்கு. ஒன்றுமே செஞ்சு கொடுக்கறது இல்லை. எங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க போகிறதுக்கு கூட வசதி வாகனத்துக்குள்ள கூட போகிறதுக்கு கூட இல்லை. வசதி இல்லாதனால எங்கேயும் அவசரத்துக்கு மழை வந்தால் போகலாதுங்க. ஸ்கூல் பிள்ளைங்க படிக்க வர்றது தானுங்க. எங்களுக்கும் போகிறதுக்கு வசதி இல்லை. ஒரு அவசரம்னா எங்கேயும் போகிறதுக்கு இயலாது. போனால் 2000-3000 கேட்குறாங்க. கை செஞ்சு இந்த ரோட்டை மட்டும் ஜல் கட்டி கொடுங்க. பாதை சீரின்மையினால் கர்ப்பிணி தாய்மார்கள், நோயாளிகள் என பலரும் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இனிவரும் காலங்களிலாவது வீதி திருத்தப்பட்டு தமது போக்குவரத்து இலகுவாகும் என்ற நம்பிக்கையுடன் இவர்கள் காத்திருக்கின்றனர்.